ராஜேஷ் சார் வந்து இது பெரிய ரோலு, இது சின்ன ரோலு. இப்போ தர்மதுரைன்னு ஒரு படம் விஜய் சேதுபதி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருப்பார். ஒரு டிபிக்கல் ஒரு வில்லேஜ் ஒரு ப்ரொஃபஸர் எப்படி இருப்பான். அதில் வந்து ஒரு வசனமும் ரொம்ப ஈர்ப்பாக கூட இருக்கும். அந்த வசனம் யார் இந்த தமனாவை யாரோ ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அந்த சிருஷ்டி மயக்கம் போட்டு வந்துடுவா, அவளை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு சர்ஜன் பண்ணுறப்ப மயக்கம் போட்டு வந்துடுவா, தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து போடுறப்ப ராஜேஷ் வந்து பார்த்துட்டு யார் தூக்கிட்டு வந்ததுன்னா இவர் தான் தூக்கிட்டு வந்தார். நீ கிராமத்துலேருந்து இந்த பையனான்னு ஆமாங்க, நான் தான் புல்லுக்கட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன். நீ இந்த பிள்ளைய ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை தூக்குற வலிமை இருக்கணும். அது வந்து நல்ல ஒரு பதிவு செய்யறவன், நல்ல ஒரு அழகா எக்ஸ்பிரஷனாக காமராஜ்ன்ற ஒரு பேருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். அது வந்து காமராஜ் பெருமையை விளக்குற மாதிரி அது இருக்கும். என்னுடைய பேர் கருப்புசாமி தான், ஆனால் எனக்கு காமராஜன் நான் ஏன் வச்சுக்கிட்டேன்னா, நான் அந்த காமராஜோடைய மதிய உணவு திட்டத்தில் சேர்ந்து படித்து அது சாப்பிட்டதுனால தான் நான் இன்றைக்கி டாக்டராக இருக்கனால அவர் நினைவாக அதை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா சொல்ல வரேன்னா, அந்த இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராகவே வாழ்வார். இப்போ கேரக்டராக மாறுறதுன்றது ஒன்று இருக்குது, கேரக்டராக வாழ்றது ஒன்று. படத்தில் கண்ணு தெரியாத அந்த ப்ரொஃபஸராக கடைசியாக பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கேரக்டராக மாறுவாங்க நல்லா பேர். இப்போ வந்து பாலச்சந்தர் வந்து கேரக்டராக மாறுன்னுவாங்க, கேரக்டராக மாறுன்னு பாலச்சந்தர் பாரதிராஜெல்லாம். ஆனால் கேரக்டராக ஒன்றுதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ராஜேஷ் சார்லாம் வந்து கேரக்டராக மாறுறது மட்டும் இல்லை, கேரக்டரால் ஒன்றிடுவார். அப்படி ஒன்றிட்டு திருப்பி 7 நிமிடம் வருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில நடிகர் தான். நாகேஷ் சார் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுல வந்து ராஜேஷும் ஒரு ஆள் தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்திரை பெற்ற. ரெண்டாவது வந்து அவர் மிகப்பெரிய ஒரு படிப்பாளி. நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஆனால் தன் மனைவி இழந்தவொன்னே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என் மனைவி இழந்ததுன்னா ஒட்டுமொத்த சந்தோஷமே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக தேடல் நோக்கி நகர்றார். அந்த இந்து மதத்தை பற்றியோ கிறிஸ்தவ மதத்தை பற்றி இஸ்லாம் மதத்தை பற்றி இருக்கக்கூடிய போலி மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி ஏமாற்றப்படுகிறன்றதுக்கான இன்டர்வியூவை யூடியூப்பில் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம உடலை எப்படி பேணி பாதுகாக்கணும், நம்ம உடலில் வந்து கணை என்ன பண்ணுது, கல்லீரல் என்ன பண்ணுது, நம்ம எப்படி சாப்பிட்ற முறையில் நம்ம எப்படி தப்பு பண்ணுறோம், நம்மளுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி உணவை உட்கொள்ளணுன்றதுக்கான அதாவது எப்படி சொல்கிறோன்னா, ஒரு கட்டத்தின் மேலே